தங்க விலை ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாக உயர்ந்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை என்று தங்க விலையில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் போர் சூழல் மிக தீவிரமாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் தங்க விலையில் இன்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதையும் பார்க்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் 1800 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 1,26,200 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. அதே போன்று வெள்ளி விலையும் அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. 5000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 5000 ரூபாய் உயர்ந்து 3,25,000 ரூபாய்க்கு ஒரு கிலோ பார் வெள்ளி விற்பனையாகிறது. 2 நாட்களில் மட்டுமே 7000 ரூபாய் உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். நேற்று ஒரே நாளில் காலை பிற்பகல் என 2 முறை உயர்ந்து 5,200 ரூபாய் ஒட்டுமொத்தமாக நேற்றைய உயர்வு. அதே போன்று இன்று 1,800 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதன் மூலமாக 2 நாட்கள் நேற்று இன்று 2 நாட்களில் 7000 ரூபாய் உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இது ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம். இது போன்று உலக அளவில் ஒரு பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, குறிப்பாக போர் சூழல் ஏற்படும் போது தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிரடியாக உயரத் தொடங்கும். அந்த அடிப்படையில் தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் தங்க விலை உயரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று ஞாயிற்றுக்கிழமை என்றும் தங்க விலை உயர்ந்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக. இனி அடுத்த நாட்களிலும் கூட தங்க விலை அதிரடியாக உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்னதாக ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர், அதே போன்று இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரின் போது கூட தங்க விலை என்பது தங்க விலையில் எதிரொலித்தது, அதிரடியாக விலை உயர்வு கண்டது. ஆனால் தற்போது ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து நேற்றுதான் தாக்க தொடங்கினார்கள். நேற்றைய தினமே அது தங்க விலையில் எதிரொலித்தது. அதிரடியாக ஒரே நாள் 2 முறை 5000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்தது. தற்போது மீண்டும் 1,800 ரூபாய் இன்று உயர்ந்திருப்பது. 2 நாட்களில் 7000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. வெள்ளி விலையும் உயர்ந்திருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது இந்த போர் சூழல் என்பது தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலக அளவில் பார்க்கும்போது பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் போர் சூழல் ஏற்படும் போது முதலீட்டாளருடைய கவனம் என்பது தங்கத்தின் மீது அதிகரிக்கும். தங்கம் என்பது பாதுகாப்பான முதலீடு என்ற காரணத்தால் அதிக அளவில் தங்கத்தின் மீதான முதலீடு என்பது அதிகரிக்கும். தங்கத்தை வாங்கி குவிப்பது என்பது அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற தொடர்ச்சியாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்பது அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அது உயர்ந்திருப்பதுதான் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதை அந்த வகையில் பார்க்கும் போது அடுத்தடுத்த நாட்களில் கூட தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிரடியாக உயரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது.